வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அதில் 9ஆம் வசனத்தை பிடிச்சோம். அதை திருப்பி படிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தார். காட் மேக்ஸ் அஸ் ஹிஸ் ஓன். அதை தனக்குத்தானே அவர் நம்முடைய ஜனங்களாக எடுத்துக்கொண்டு தள்ளிவிடுறதில்ல. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கல. இப்போ தன்னுடைய ஜனமாகவே ஏற்றுக்கொண்டு அதை நிலைப்படுத்துவார்னா அசைக்கப்படாமல் நிலைக்கிற மாதிரி நம்மளை வைத்து காத்துக்கொள்வார். 10வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி அவர் நிலைப்படுத்தும் போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உன்னை பயப்படுவார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம யாரையும் பயம் முறுத்துறதில்ல, அவங்களே பயந்து ஓட்டுவாங்க. இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் கிரியேட்டர். த கிரியேட்டர் இஸ் வித் அஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்ம கண்டு பயப்படுவாங்க. இதுதான் வசனம் 10 சொல்லுது. ஸோ அவருடைய நாமம் நமக்கு தற்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு அதுதான் நம்ம பண்ணுமே தவிர்த்து இது விட்டுட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு இழுக்கு வர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய வேணாம். அது கர்த்தருடைய நாமத்துக்கு ரொம்ப கெட்ட பேரை கொண்டாடும். அதில் கர்த்தர் நம்மளோட இருக்க மாட்டார். அதையும் உறுதியாக சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.